நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய, மேலும் 14, 15, 21 முதல் 23 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகமானது மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, அகச்சுத்தம் தேவையா அல்லது புறச்சுத்தம் தேவையா? அகம் புறம் என்று இருபுறம் இருந்தாலும் ஒரு உடலுக்கு இரண்டும் தேவை. புறம் இருந்து அகம் இல்லையே ஆனாலும், அகம் இருந்து புறம் இல்லையானாலும் எந்த ஒரு பொருளும் நிறைவாகாது. நமது உடலும் அத்தகைய கட்டமைப்பு உடையதே என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். பரிசேயர்களும் எருசலேமிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் வருகிறார்கள். அங்கு இயேசுவின் சீடர்கள் செய்வதை காண்கிறார்கள். காலம் காலமாக தங்களது மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த பழக்கத்தை விளக்கி கூறி இயேசுவிடம், ஏன் உமது சீடர்கள் எங்களது மூதாதையர்களின் மரபை கடைபிடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி என்னதான் அந்த மரபு? கைகளையும் சந்தையில் வாங்கியவைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை கழுவாமல் உண்கிறார்கள். ஆக இயேசுவின் சீடர்களை தீட்டானவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவும் பரிசேயர்களைப் போன்று அவர்களின் யுக்திகளை கொண்டே பழைய ஏற்பாட்டு எசாயா இறைவாக்கினர்கள் அவர்களின் இயேசுவும் பரிசேயர்களைப் போன்று அவர்களின் யுக்திகளை கொண்டே பழைய ஏற்பாட்டு எசாயா இறைவாக்கினர் கூறிய சொற்களை மேற்கோள் காட்டி, வெளிவேடக்காரர்களே என்று அவர்களை பார்த்து சொல்லாமல் சொல்லுகிறார். எசாயா இறைவாக்கினர் நூலில் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் உள்ளவாறு, உதட்டால் என்னை போற்றுகின்றனர் இம்மக்கள், ஆனால் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்ற வாசகத்தின் வழியாக இயேசு அவர்களுக்கு பதில் மொழி கூறுகிறார். உதடு வெளிப்புறம், உள்ளமோ உட்புறம். புறம் சுத்தமாக இருப்பின் அகம் சுத்தமாக இருக்கிறது என்பது கட்டாயம் இல்லை. அகம் சுத்தமாக இருப்பின் புறம் ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் நாம் காண்பதோ வெளிப்புறம் மட்டும்தான். ஆனால் இறைவன் காண்பதோ உள்புறத்தையே. மற்றவர்களின் பார்வைக்குத்தான் நாம் நம்மை தயார்படுத்துகிறோமே தவிர இறை பார்வைக்கு அல்ல. ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஒரு பட்டியலையே தருகிறார். உட்புறத்தீட்டாக தீய எண்ணங்களை இயேசு மையமாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இங்கு யார் தீட்டானவர்கள்? பரிசேயர்களா அல்லது இயேசுவின் சீடர்களா? பரிசேயர்கள் மக்கள் பார்வையை கணக்கில் கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெளிவேடக்காரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இயேசுவின் சீடர்கள் இறை பார்வையை கணக்கில் கொள்வதால் அகத்தூய்மைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆக நாமும் அச்சீடர்களின் வழியிலே அழைக்கப்படுகிறோம். இறை பார்வை நம்மில் இருப்பின் நமது அகப்பார்வை தெளிவு பெறும். அகப்பார்வை தெளிவு இருப்பின் நம்மிலிருந்து வெளிவரும் யாவும் வளர்ச்சியையும் வாழ்வையுமே கொடுக்கும். ஏனெனில் யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆக அந்த இறை பார்வைக்கு நாம் நம்மையே தயார்படுத்தினோம் என்றால் வாழ்வு பெறுவோம். இறை பார்வையே அகத்தூய்மை, அந்த அகத்தூய்மையே நிறைவாழ்வு. அவ்வாழ்வே நம் இயேசு. காரணம், கடவுள் நம் உள்ளத்தை, அதாவது அகத்தை காண்கிறார். மனிதர்களோ புறத்தோற்றத்தை காண்கிறார்கள். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.
ஆமென்.